வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வேளாண் நல அமைச்சகம் பாலிசி நோட்ஸ் 2025-26 இருக்கிற முக்கியமான திட்டங்கள் மற்றும் கொண்டு வரப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் அந்த தொடக்கத்தில் வந்து பழமையான இலக்கிய மேற்கோள் உரையை மேற்கோள் காட்டியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். திருவள்ளுவருடைய திருக்குறள் என்ன திருக்குறள் அப்படின்னா, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அப்படின்னா என்ன மீனிங்னா, உலகில் உள்ள அனைவரின் வாழ்வும் உழவர்களை சார்ந்ததே என்பதை வலியுறுத்துகிறது. உலகில் உள்ள அனைவருடைய வாழ்வும் யாரை சார்ந்திருக்கு அப்படின்னா, உழவர்களை சார்ந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் துறவிகள் கூட உழவர்களுடைய உழைப்பை நம்பியே இருக்காங்க. யார்? துறவிகள் கூட உழவர்களுடைய வாழ்க்கையை நம்பியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கம்பருடைய ஏர் எழுபதில் உழவை எந்த மரத்துக்கு இணையாக ஒப்பீடு செய்கிறாரு அப்படின்னா, கற்பக மரத்துக்கு இணையாக ஒப்பிட்டு போற்றுகிறார். நெல் சாகுபடி செழித்தால் நாடு வளம் பெறும் என்றும் பஞ்சம் ஏற்படாது என்றும் குறிப்பிடுகிறார். ஔவையாருடைய கொன்றை வேந்தனில் தொழுதூன் சுவையினும் உழுதூன் இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? தொழுதூன் சுவையினும் உழுதூன் இனிது அப்படின்னு என்ன மீனிங்னா, பிறரை சார்ந்து வாழ்வதை விட உழைத்து வாழ்வதை சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? இந்த கொன்றை வேந்தனில். அடுத்தது நல்வழி. உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை பழுதுண்டு வேறோர் பணிக்கு. உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை பழுதுண்டு வேறோர் பணிக்கு அப்படின்னா, அனைத்து தொழில்களிலும் உழவு தொழிலே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண் வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம். குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு 78.67 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 3.87 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? குறுவை சாகுபடி அப்படின்னா 78.67 கோடி. அதே நெல் சாகுபடி அப்படின்னா 3.87 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. இதனால் எத்தனை விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா 2.06 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்தது நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி மொத்தம் 17 இலக்குகள் இருக்குது. அதில் எத்தனாவது ஆண்டுக்குள்ளே அப்படின்னா 2030க்குள்ளே உலக அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த 17 எஸ்டிஜி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதில் வேளாண் துறைக்கு முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, வறுமையின்மை, பசியின்மை, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். எது? பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஓகேவா? இந்த இலக்குகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஃபஸ்ட்டு வேளாண்மைக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பயிர் பரப்பளவு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் 2023-24 என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இயற்கை பேரிடர்களான தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை, அதுக்கப்புறம் மிக்ஜாங் புயல், அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையால் அதிக மழைப்பொழிவு போன்ற பாதிப்புகள் இருந்த போதிலும் 109.51 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி எட்டப்பட்டது. எப்போ? 2023-24 என்னென்ன பேரிடர்கள் வந்துச்சு அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை குறைஞ்சிருக்கு, மிக்ஜாங் புயல் வந்துச்சு, வடகிழக்கு பருவமழையில் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சு. இந்த பாதிப்பு இருந்தாலும் 2023-24 109.51 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி எட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 2024-25 என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கனமழை பெஞ்சது, பெங்கால் புயல் ஏற்பட்டுச்சு, பருவம் தவறிய மழை ஏற்பட்டுச்சு. இந்த 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 பாதிப்புகளை ஏற்படுத்தினாலையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தானிய உற்பத்தி எட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 2025-26 உற்பத்தி இலக்குகள், முக்கிய வேளாண்மை திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். 2025-26 உணவு தானிய உற்பத்தி இலக்குகள் அப்படின்னா, மொத்த உணவு தானிய உற்பத்தி இலக்கு 130.2. மொத்த தானிய 25-26 எவ்வளோ டன் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா 130.23 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நெல் எவ்வளோ அப்படின்னா, நெல்லுடைய பரப்பு 20.30 லட்சம் ஹெக்டர். அதோடைய உற்பத்தி பார்க்கும்போது 82.22 லட்சம் மெட்ரிக் டன். ஓகேவா? உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கும்போது 4050 கிலோ. அது ஒரு ஹெக்டருக்கு 4050 கிலோ. நெல்லுடைய பரப்புனா 20.30 லட்சம் ஹெக்டர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 82.22 லட்சம். உற்பத்தி திறன்
அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 4050 கிலோ. சிறுதானியங்கள் வந்து அதனுடைய பரப்புன்னு பார்க்கும்போது 10 லட்சம் ஹெக்டர். அதோடைய உற்பத்தின்னு பார்க்கும்போது 39.28 மெட்ரிக் டன். உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டருக்கு வந்து 3928. ஓகேவா? சிறுதானியங்கள்னால் பரப்பு கொடுத்துருக்காங்க, உற்பத்தி திறன். அடுத்து பருப்பு வகைகள்னு பார்க்கும்போது இதுவும் வந்து 10 லட்சம் ஹெக்டர் தான் பரப்பு. இதில் வந்து எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா 8.73 மெட்ரிக் டன் அளவு உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹெக்டருக்கு வந்து 873 கிலோமீட்டர் தான். அடுத்தது எண்ணெய் வித்துக்கள் எத்தனை எவ்வளோ பரப்பில் அப்படின்னா 5.80 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பரப்பில் வந்து உற்பத்தி செய்யப்படுறாங்க. எவ்வளோ டன் அப்படின்னு பார்க்கும்போது 16.28 மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தி திறன்னா ஒரு ஹெக்டருக்கு இந்த எண்ணெய் வித்துக்கள் 2800 கிலோ வந்து கிடைக்கிது. அடுத்தது பருத்தி வந்து அதனுடைய பரப்பு கொடுத்துருக்காங்க 1.78 லட்சம் ஹெக்டரு. உற்பத்தி வந்து 4.61 லட்சம். ஒரு கிலோ ஒரு பேல் 170 கிலோ பஞ்சு. உற்பத்தி திறன் பார்க்கும்போது ஒரு ஹெக்டருக்கு வந்து 440 கிலோ வந்து கிடைக்கிது. அடுத்து கரும்பும் வந்து 1.75 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் வந்து பயிரிடப்படுறாங்க. உற்பத்தியும் பார்க்கும்போது 231 மெட்ரிக் டன்னு. அதுக்கப்புறம் உற்பத்தி திறன்ற போது 132 மெட்ரிக் டன் ஒரு ஹெக்டருக்கு. அதுக்கப்புறம் வேளாண்மையின் முக்கிய முன்னுரிமை திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதலமைச்சரின் உழவர் சேவை மையங்கள். யாருடையது? முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. வேளாண் பட்டதாரிகள் மற்றும் பட்டயதாரிகளின் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு சேவை. வேளாண் பட்டதாரிகள் மற்றும் பட்டயதாரிகளுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு சேவை. விதைகள், உரங்கள், பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை தொடர்பான நிபுணர் ஆலோசனை வழங்கப்படும். ஒரு மையம் அமைக்க 10லேருந்து 20 லட்ச ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து காசு தருவாங்க. எவ்வளோ? 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் காசு தருவாங்க. மானியம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோன்னா 30% மானியமாக தருவாங்க. மொத்த நிதி இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 42 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் டெல்டா விவசாயிகளுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். யார்? டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா காவேரி டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர் இங்கெல்லாம் வந்து இந்த காவிரி டெல்டா திட்டங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து 2024 வந்து 3.87 லட்சம் ஏக்கரில் வந்து குறுவை சாகுபடி வந்து செய்கிறாங்க. 2025-26 வந்து 58 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இயந்திர நடவு, தரமான விதைகள், உரங்கள், நுண்ணூட்ட கலவைகளுக்கு வந்து மானியம். இது நம்ம இயந்திரத்தில் நடவு, தரமான விதைகள் கொடுக்கறது, உயிர் உரங்கள், நுண்ணூட்ட கலவைகளுக்கெல்லாம் வந்து மானியம் கொடுக்குறாங்க. மானாவாரி பகுதிகளில் கோடை உழவு, மழைநீர் சேகரிப்பு, மண்வள மேம்பாடு. இந்த மானாவாரி பகுதிகளில் கோடை உழவு செஞ்சு மழைநீர் சேகரிப்பு, மண்வள மேம்பாடு, களை கட்டுப்பாடு 50% வந்து மானியம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2025-26 மொத்தம் வந்து 3 லட்சம் ஏக்கர் வந்து இந்த இயந்திர நடவு, தரமான விதைகள், உயிர் உரங்கள், நுண்ணூட்ட கலவைகளுக்கு இவ்வளோ மானியம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிதின்னு பார்க்கும்போது 24 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு குறு விவசாயிகளுக்கான கூடுதல் மானியம். யார்? ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதல் மானியம். வழக்கமான 40-50% மானியத்திற்கு பதிலாக 60-70% மானியம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? யார்? இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு குறு விவசாயிகளுக்கான மானியம் 40-50% மானியத்திற்கு பதிலாக 60-70% மானியம் வந்து கொடுக்குறாங்க. 2024-25 அதனுடைய செலவுன்னு பார்க்கும்போது 34.68 கோடி. இதில் வந்து பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னா 2375 விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. 2025-26 மாநில நிதி அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னா 21 கோடி. மாநில நிதி எவ்வளோ? 21 கோடி. டிஜிட்டல் வேளாண்மை, பயிர் மேம்பாட்டு திட்டங்கள், விருதுகள், அப்புறம் PM கிஷான் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 21 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் வேளாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப முயற்சி. வேளாண்மைக்காக டிஜிட்டல் வேளாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப முயற்சிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து உழவன் செயலி. உழவன் செயலியோடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் விளைபொருட்களின் சந்தை விலை. எது உழவன் செயலியோடைய நோக்கம்னா என்னது அப்படின்னா வேளாண் விளைபொருட்களுடைய சந்தை விலை, வானிலை முன்னறிவிப்பு, முக்கிய நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம், அரசு திட்ட விவரங்கள் ஆகியவற்றை நிகழ்நேரத்தில் விவசாயிகளுக்கு வழங்குகிறது. எனது வேளாண் விளைபொருட்களுடைய சந்தை விலை, அதுக்கப்புறம் வானிலையுடைய முன்னறிவிப்பு, இதுவும் வந்து உழவன் செயலி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கிய நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரசுடைய திட்ட விவரங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உழவன் செயலியில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய தகவல்: தமிழ்நாட்டில் 18.66 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி வருகின்றனர். பயிர் வாரியான மேம்பாட்டு திட்டங்கள். இப்போ வந்து நெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோக்கம் அப்படின்னா என்னதுன்னா நெல் சாகுபடி பரப்பளவை வந்து அதிகரிக்கணும், உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும், உற்பத்தி திறனை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக திட்டம் வந்து என்ன திட்டம் அப்படின்னா நெல்லுக்காக என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இது நெல்லுக்காக என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா நெல் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது. ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா எதுக்காக அப்படின்னா எந்த பயிருக்காக அப்படின்னு பார்க்கும்போது நெல். நேரடி விதைப்பு மற்றும் இயந்திர நடவு வந்து ஊக்குவிக்கப்படுது. நேரடி விதைப்பு மற்றும் இயந்திர நடவு ஊக்குவிக்கப்படுகிறது. 2024-25 நேரடி விதைப்பு இந்த ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா வந்து 2024-25 கொண்டு வந்திருப்பாங்க. நேரடி விதைப்பு, ஓகேவா. அதுக்கப்புறம் நுண்ணூட்ட கலவை தருவாங்க, திரவ உயிர் உரங்கள் தருவாங்க, பசுந்தாள் உர விதைகள் தருவாங்க. அதுக்கப்புறம் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செயல் விளக்கங்களும் கொடுப்பாங்க. நம்ம செலவுன்னு பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னா 4.75 கோடி. இதில் பயனடைந்தவர்கள் ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனாவில் பயனடைந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 34,194 விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது 8.04 கோடி ரூபாய். 2025-26க்கான நிதி ஒதுக்கீடுன்னு பார்க்கும்போது 8.04 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுதானியங்களுக்காக என்ன வந்து முயற்சி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேவையுள்ள முக்கிய சிறுதானியங்கள் என்னென்ன அப்படின்னா சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, இதெல்லாமே, ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் வந்து சராசரி சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது 9.54 லட்சம் ஹெக்டேர். இதனுடைய உற்பத்தின்னு பார்க்கும்போது 35.68 லட்சம் மெட்ரிக் டன். அதே சராசரி சாகுபடி பரப்புனா 9.54 லட்சம் ஹெக்டேர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 35.68 லட்சம் மெட்ரிக் டன். அடுத்தது விருதுகள், ஊக்கத்தொகைகள், பயிர் காப்பீடு. என்னென்ன வந்து விவசாயிகளுக்கு விருதுகள், ஊக்கத்தொகைகள், பயிர் காப்பீட்டு, அதை பற்றி பார்க்கலாம். பாரம்பரிய நெல் விளைச்சல் போட்டி மாநில அளவில் வந்து நடத்தப்படுது. முதல் பரிசு எவ்வளோ அப்படின்னா 1 லட்சம், இரண்டாவது பரிசு அப்படின்னு பார்க்கும்போது 75,000, மூன்றாவது பரிசு அப்படின்னு பார்க்கும்போது 50,000, ஓகேவா. 2025-26 தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நவீன வேளாண் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு விருதுகள். இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய வேளாண் கருவிகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நவீன தொழில்நுட்பங்கள் உற்பத்தி செலவை வந்து குறைக்கிறது, வருமானத்தை வந்து அதிகரிக்கிறது. மொத்த பரிசு தொகை வந்து இதுக்கான மொத்த பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 5 லட்சம். இந்த நவீன வேளாண் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புடைய பரிசு தொகை அப்படி பார்க்கும்போது 5 லட்சம். பரிசுகள் வந்து முதல் பரிசு அப்படின்னு பார்க்கும்போது 2.5 லட்சம், இரண்டாம் பரிசுன்னு பார்க்கும்போது 1.5 லட்சம், மூன்றாம் பரிசுன்னு பார்க்கும்போது 1 லட்சம். இது வந்து எந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா நவீன வேளாண் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு விருதுகளுக்கு கீழே கொடுக்குறாங்க. அடுத்தது பிரதம மந்திரி கிஷான் சம்மன் நிதி அப்படின்னா PM கிஷான் அப்படின்னா என்னதுன்னா இது வந்து ஆண்டுக்கு வந்து 6,000 ரூபாய் தருவாங்க. எத்தனை தவணையா அப்படின்னு பார்க்கும்போது 3 தவணையாக தருவாங்க. இது வந்து நேரடியாக வந்து வங்கி கணக்கில் வந்து அவங்க போட்டுருவாங்க. 2024-25 19வது தவணை. 2024-25 எத்தனாவது தவணை அப்படின்னா 19வது தவணை. எத்தனை லட்சம் விவசாயிகள் அப்படின்னா 22.50 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து எவ்வளோ கோடி அப்படின்னு பார்க்கும்போது 1,408 கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் வந்து 2025-26 தொடரும். நிறுவன அமைப்பு அப்படின்னா 2025-26 வந்து வேளாண் பட்ஜெட்டுடைய முக்கிய உத்திகள்
என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறுவனம் மற்றும் பணியாளர் அமைப்பு, தொழில்நுட்ப அதிகாரிகள், அதுக்கப்புறம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை துறை தொழில்நுட்ப அதிகாரிகள், அமைச்சு பணியாளர்கள், பிற பணியாளர்கள்னு பார்க்கும்போது மொத்தமாக 10,659 பணியிடங்களுடன் செயல்படுது. ஓகேவா? இந்த இந்த அமைப்பு இந்த பிஎம் கிஷான். அடுத்தது 2025-26 வேளாண் பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மண் வள பாதுகாப்பு மற்றும் சிறப்பு திட்டங்கள். முதலமைச்சருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். தமிழ்நாடு அரசு 5வது வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முக்கிய திட்டம் எது அப்படின்னா முதலமைச்சருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். மண் வளத்தை பாதுகாத்து நிலையான வேளாண்மையை ஊக்குவிப்பது இதனுடைய நோக்கம். மற்ற முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மையை மேம்படுத்த மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்கிறது. மக்காச்சோள உற்பத்தி அதிகரிப்பு திட்டம். அப்புறம் ஆயில் சீட் மிஷன் அப்படின்னு என்னதுன்னா உண்ணக்கூடிய எண்ணெயில் தன்னிறைவு. ஊட்டச்சத்து பாதுகாப்பு அது நியூட்ரிஷன் ஃபார்மிங் மிஷன் அப்படின்ற இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டு மையங்கள். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல், அதிக லாபம் பெறுதல் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கப்படும். ஓகேவா? 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கப்படும் சொல்கிறாங்க. மேலும் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு இயற்கை பேரிடர் காலங்களில் இழப்பீடு மற்றும் நிதி உதவி உயர்த்தப்பட்டுள்ளது. தோட்டக்கலை மற்றும் தோட்டப்பயிர்கள் இதனுடைய முக்கியமான நோக்கம் எப்போ அறிமுகம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோட்டக்கலைத்துறை கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுது. ஓகேவா? இந்த தோட்டக்கலைத்துறை. அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்தது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது, ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இதனுடைய பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் இதெல்லாமே பார்க்கலாம். மொத்த தோட்டக்கலைன்னு பார்க்கும்போது இதனுடைய சாகுபடி பரப்பு 16.09 லட்சம் ஹெக்டேர். ஆண்டு உற்பத்தின்னு பார்க்கும்போது 235 லட்சம் மெட்ரிக் டன். ஓகேவா? அடுத்தது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பரப்பளவு 0.37% அதிகரிப்பு. மொத்த உற்பத்தி 0.69% அதிகரிப்பு. காய்கறி பயிர்கள் பார்க்கும்போது காய்கறி பயிர்களுடைய பரப்புன்னு பார்க்கும்போது 3.64 லட்சம் ஹெக்டேர். இதனுடைய உற்பத்தின்னு பார்க்கும்போது 93.34 லட்சம் மெட்ரிக் டன். இந்த காய்கறியோட உற்பத்தி திறன் பார்க்கும்போது 25.64 மெட்ரிக் டன் ஒரு ஹெக்டருக்கு. பல பயிர்கள் உடைய பரப்புன்னு பார்க்கும்போது 3.34 லட்சம் ஹெக்டேர். இதனுடைய உற்பத்தின்னு பார்க்கும்போது 77.33 லட்சம் மெட்ரிக் டன். உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டருக்கு 23.18. தோட்டப்பயிர்களுடைய பரப்புன்னு பார்க்கும்போது 7.42 லட்சம் ஹெக்டேர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 53.06 லட்சம் மெட்ரிக் டன். நறுமண மசாலா பொருட்கள் பரப்பு 1.10 லட்சம் ஹெக்டேர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 3.79 லட்சம் மெட்ரிக் டன். மருத்துவ மணமூட்டும் பயிர்கள்னு பார்க்கும்போது பரப்புனா 0.12 லட்சம் ஹெக்டேர். உற்பத்தி 0.89 லட்சம் மெட்ரிக் டன். மலர் பயிர்கள் பரப்பு 0.47 லட்சம் ஹெக்டேர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 6.29 லட்சம் மெட்ரிக் டன். அதுக்கப்புறம் முக்கிய நிதியுதவி மற்றும் மத்திய மாநில திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபெட் டிராப் மோர் கிராஃப்ட் அப்படின்னு என்னதுன்னா ஆர்கேவி. இந்த ஃபெட் டிராப் மோர் கிராஃப்ட்னா என்னதுன்னா ஆர்கேவி ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா கீழே செயல்படுத்தப்படுது. நுண்பாசனத்தின் மூலம் இந்த ஃபெர் டிராஃப்ட் மோர் கிராஃப்ட் அது எந்த பயன்பாடு அப்படின்னா நுண்பாசனத்தின் மூலம் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மானியம் குறு சிறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், அதே மாதிரி பிற விவசாயிகளுக்கு 75% மானியமும் தராங்க. ஓகேவா? அடுத்தது நுண்பாசன கருவிகளுக்கு இந்த நுண்பாசன கருவிகளுக்கு 12% ஜிஎஸ்டியும் மாநில அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு ஏற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேசிய தோட்டக்கலை இயக்கம் இது மத்திய மாநில அரசுடைய நிதி பங்கீடு. மத்திய அரசு 60%, மாநில அரசு
40% வந்து நிதியை வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பயிர் காப்பீட்டு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். 2024-25 99,265 ஏக்கரில் 56.88 கோடி ரூபாயில் வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2025-26 வந்து 85.32 கோடி. அது வந்து முன்ன சொன்னது வந்து 2024-25. ஓகேவா. அடுத்தது பயிர் சார்ந்த மேம்பாட்டு நடவடிக்கை என்னென்ன அப்படின்னா, தென்னைக்காக எவ்வளோ அப்படின்னா 4.72 லட்சம் ஹெக்டேர் தென்னைக்காக. தென்னை வளர்ச்சி வாரியத்துடன் உதவியுடன் வந்து இந்த தென்னை மேம்பாடு செய்கிறாங்க. மறுநடவு, புத்துணர்ச்சி திட்டங்கள், வேர்வாடல் நோய் மேலாண்மை. கேரள எல்லையோர மாவட்டங்களில் 4500 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து இந்த திட்டம் வந்து 4500 ஹெக்டேர் பரப்பளவு. எவ்வளோ கோடி செலவு அப்படின்னா 24.14 கோடி செலவில் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம். மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம் என்னது அப்படின்னா ஸ்டேட் ஹார்டிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது மாநிலத்தின் தேவைக்கேற்ப தோட்டக்கலை வளர்ச்சியை வந்து மேம்படுத்துதல், உயர்தர நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது, புதிய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளிடம் வந்து கொண்டு சேர்த்தல். இதெல்லாமே தான் வந்து இந்த மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாகும். மாநிலத்தின் தேவைக்கேற்ப தோட்டக்கலை வளர்ச்சி வந்து மேம்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து உயர்தர நடவு பொருட்கள் உற்பத்தி, புதிய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளிடம் வந்து கொண்டு சேர்த்தல். அதுக்கப்புறம் 2025-26 முக்கியமான செயல்பாடுகள்னு பார்க்கும்போது உயர்தர கன்றுகள் உற்பத்தி மற்றும் விநியோகம், காய்கறி மற்றும் பல பயிர் சாகுபடியை வந்து விரிவாக்கம் செய்கிறது. அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட சாகுபடியை வந்து ஊக்குவிக்கிறது. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி மற்றும் செயல் விளக்கங்களை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ஃபார்மிங் மிஷனுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நீக்கிறது, ஊட்டச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளுடைய சாகுபடியை வந்து அதிகரித்தல். ஊட்டச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளுடைய சாகுபடியை வந்து அதிகரித்தல். அதுக்கப்புறம் குடும்ப ஊட்டச்சத்து தோட்டங்களை ஊக்குவித்தல். இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். செயல்பாடுகள்னு பார்க்கும்போது வீட்டு தோட்டங்கள் அமைத்தல், காய்கறி விதைகள் அந்த கிட்டு வந்து கொடுக்கறது, பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளில் வந்து ஊட்டச்சத்து தோட்டங்கள் வந்து அமைக்கிறது. ஓகேவா. அதுக்கப்புறம் பனை வளர்ச்சி திட்டம். பனை வளர்ச்சி திட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பனை மர வளத்தை பாதுகாத்தல், பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவித்தல், பனை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல். இதுதான் இந்த பனை வளர்ச்சி திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஓகேவா. அதனுடைய செயல்பாடுகள்னு பார்க்கும்போது பனை விதை நடவு, அதுக்கப்புறம் வந்து பனை விவசாயிகளுக்கு வந்து தொழில்நுட்ப பயிற்சி வந்து கொடுப்பாங்க, மதிப்பு கூட்ட பொருட்களுக்கு வந்து தயாரிப்பு ஊக்குவிப்பு இதெல்லாமே வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் மாநில தோட்டக்கலை பண்ணைகள். இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி, புதிய ரகங்களை வந்து அறிமுகப்படுத்துதல், விவசாயிகளுக்கு வந்து இந்த கன்று வழங்குதல். இதுதான் வந்து இந்த மாநில தோட்டக்கலை பண்ணைகளுடைய முக்கியமான நோக்கம். இதனுடைய முக்கியமான பணிகள்னு பார்க்கும்போது பழக்கன்றுகள் உற்பத்தி செய்கிறது, அலங்கார செடிகள் வளர்ப்பு, விதைகள் மற்றும் அந்த செடிகளுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து பொருட்களை விநியோகம் செய்கிறது தான் இது முக்கியமானது. ஓகேவா. சிறப்பு மேம்பாட்டு மையங்கள். சிறப்பு மேம்பாட்டு மையங்களுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நவீன தோட்டக்கலை தொழில்நுட்பங்களை பரப்புதல், உயர்தர நாற்றுகள் வந்து உற்பத்தி. நவீன தோட்டக்கலை தொழில்நுட்பங்களை பரப்புதல், உயர்தர நாற்றுகள் உற்பத்தி, விவசாயிகளுக்கு செய்முறை பயிற்சி வழங்குதல். இதனுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா துல்லிய வேளாண்மை, அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, நவீன பாசன முறை இருக்கும், உயர்தர நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்வாங்க. அதுக்கப்புறம் மாநில தென்னை நாற்று பண்ணைகள். மாநில தென்னை நாற்று பண்ணைகளுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது என்னது அப்படின்னா உயர்தர தென்னை நாற்றுகள் வந்து உற்பத்தி செய்வாங்க, விவசாயிகளுக்கு தரமான நடவு பொருட்களை வந்து கொடுப்பாங்க, தென்னை உற்பத்தி திறனை வந்து அதிகரிப்பாங்க. 2025-26 வந்து மாநிலம் முழுவதும் தரமான தென்னை நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்துடலாம். பழமையான இலக்கிய மேற்கோள் வந்து திருக்குறள். என்ன திருக்குறள் அப்படின்னா உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து.
துறவிகள் கூட உழவர்களுடைய உழைப்பையே நம்பியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பருடைய ஏறெழுபத்தில் உழவை எந்த மரத்துக்கு ஈடாக ஒப்பீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா கற்பக மரத்துக்கு. அது இல்லாமல் நெல் சாகுபடி செழித்தால் தான் நாடு வளம் பெறும், பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஔவையாருடைய கொன்றை வேந்தனில் தொழுதுன் சுவையினும் உழுதுன் இனிது அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, பிறரை சார்ந்து வாழ்வதை விட உழைத்து வாழ்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்வழியில் கொன்றை வேந்தனில் சொல்லியிருப்பாங்க. நல்வழியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அனைத்து தொழில்களுக்கும் உழவு தொழிலே உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை பழுதுண்டு வேறோர் பணிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, குறுவை சாகுபடிக்கு 78.67 கோடியும், நெல் சாகுபடிக்கு 3.8 லட்சம் ஏக்கரில் வந்து நடவு செய்ய போகிறாங்க. இதனால் எத்தனை லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்கன்னா 2.06 லட்சம். நிலையான வளர்ச்சி இலக்குகளில் வந்து வரும் 2030க்குள்ளே 17 இலக்குகள் வச்சுருக்காங்க. விவசாயத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும்போது என்னது அப்படின்னா, பாவர்ட்டி வறுமையின்மை, பசியின்மை, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இது எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2023-24 எத்தனை டன் மெட்ரிக் டன் உற்பத்தினா 109.51 லட்சம் மெட்ரிக் டன் வந்து உணவு தானிய உற்பத்தி வந்து எட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 2025-26 வந்து இலக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னா 130.23 லட்சம் வந்து இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெல் வந்து எத்தனை பரப்பு அப்படின்னா 20.30 லட்சம் ஹெக்டர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 82.22 லட்சம் மெட்ரிக் டன். அதே வந்து சிறுதானியங்கள்னு பார்க்கும்போது 10 லட்சம் ஹெக்டர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 39.28 மெட்ரிக் டன். பருப்பு வகைகளுடைய பரப்பு 10 லட்சம் ஹெக்டர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 8.73 லட்சம் மெட்ரிக் டன். எண்ணெய் வித்துக்களுடைய பரப்புன்னு பார்க்கும்போது 5.80 லட்சம் ஹெக்டர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 16.28 லட்சம் மெட்ரிக் டன். பருத்தின்னு பார்க்கும்போது பரப்பு வந்து 1.78 லட்சம் ஹெக்டர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 4.61 லட்சம். அதுக்கப்புறம் வந்து கரும்புனா எத்தனை பரப்பு அப்படின்னா 1.75 லட்சம் ஹெக்டர் பரப்பு. உற்பத்தி வந்து 231 லட்சம் மெட்ரிக் டன். ஓகேவா. அடுத்தது வேளாண்மையுடைய முக்கிய முன்னுரிமை திட்டங்கள் வந்து என்ன அப்படின்னா, முதலமைச்சருடைய உழவர் சேவை மையங்கள். இது வந்து யாருக்குன்னா படித்த இளைஞர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ செலவில் அப்படின்னா 10லேருந்து 20 லட்சம் வந்து அமைக்க போகிறாங்க. மானியம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 30 லட்சம் 30% 3லேருந்து 6 லட்சம். இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க 42 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் டெல்டா விவசாயிகளுக்கு வந்து குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறாங்க. அதுக்காக எவ்வளோன்னா குறுவை சாகுபடிக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 3.87 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி. இதுக்காக எவ்வளோ கோடி அப்படின்னா 58 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இயந்திர நடவு மற்றும் தரமான விதைகள், உயிர் உரங்கள், நுண்ணூட்ட கலவைகளுக்கு வந்து மானியம் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 50% வந்து மானியம் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கான நிதி ஒதுக்கீடுன்னு பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னா 24 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. ஓகேவா. ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதல் மானியம் கொடுக்குறாங்க. எவ்வளோ மானியம் அப்படின்னா 40லேருந்து 50% மானியத்துக்கு பதிலாக இப்போ எவ்வளோ அப்படின்னா 60லேருந்து 70% வந்து கொடுக்க போகிறாங்க. இதனுடைய செலவுன்னு பார்க்கும்போது 34.68 கோடி. டிஜிட்டல் வேளாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப முயற்சியில் உழவன் செயலி இதன் வழியாக வந்து என்னென்னலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, சந்தை விலை, வானிலை முன்னறிவிப்பு, நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம், அரசு திட்டங்கள் இதெல்லாமே நம்ம வந்து இந்த ஆப் மூலமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 18.66 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெல் சாகுபடிக்காக என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இது வந்து நெல் திட்டங்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சிறுதானியங்களுடைய பரப்புன்னு பார்க்கும்போது 9.54 லட்சம் ஹெக்டர். உற்பத்தின்னு பார்க்கும்போது 35.68 லட்சம் மெட்ரிக் டன். விருது தராங்க, ஊக்கத்தொகை தராங்க. எதுக்குன்னா பாரம்பரிய நெல் விளைச்சலில் முதல் பரிசாக 1 லட்சமும், 2ஆம் பரிசாக 75,000மும், 3ஆம் பரிசாக 50,000மும் கொடுக்குறாங்க.
அதே மாதிரி நவீன வேளாண் தொழில்நுட்பங்களுக்கு விருதுகள் கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து எவ்வளோ அப்படின்னா 5 லட்சம் கொடுக்குறாங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி வந்து என்னதுன்னா வருஷத்துக்கு 6,000 ரூபாய் 3 தவணையாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து பணம் வந்து செலுத்தப்படும். அதுக்கப்புறம் வந்து 2025-26 வந்து வேளாண் பட்ஜெட்டில் வந்து மண் வள பாதுகாப்பு மற்றும் சிறப்பு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா மக்காச்சோளத்தை வந்து உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காகவும் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டு மையங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் 100 மதிப்பு கூட்டு மையங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தோட்டக்கலைத்துறை இது வந்து கிராமப்புற வளர்ச்சிக்கு வந்து முக்கிய பங்காற்றுது. அது இல்லாமல் விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து இந்த தோட்டக்கலைத்துறை வந்து உயர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபெர் டிராப் மோர் கிராஃப் அப்படின்னு என்னதுன்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்படுது. நுண்பாசனத்தின் மூலமாக நீர் பயன்பாட்டு திறன் மேம்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறு சிறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் பிற விவசாயிகளுக்கு வந்து 75% மானியமும் கொடுக்குறாங்க. நுண்பாசன கருவிகளுக்கு வந்து 12% ஜிஎஸ்டியும் மாநில அரசே வந்து ஏற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேசிய தோட்டக்கலை இயக்கம் இதில் வந்து மாநில நிதி பங்கீடுன்னு பார்க்கும்போது 40, மத்திய அரசு நிதி பங்கீடுன்னு பார்க்கும்போது 60. அதுக்கப்புறம் தென்னை, பனை, அதுக்கப்புறம் பழக்கன்றுகள் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ்.